ஸ்கூலுக்கு வந்து என்ட்ரான பயங்கரமான ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் வந்தார். பயந்துட்டேன், எனக்கு அடையாளம் நம்ம சார் தான். பயங்கரமான தோட்டம். என்னப்பா பண்ண போறேன்னு கேட்ட உடனே நான் பாட்டு பாட போறேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நீ போய் பாட்டு பாட போறியா? இது வரைக்கும் நீ பாடவே இல்லையே, இது நடக்குமா அப்படின்ட்டு நான் கேட்டேன். இதெல்லாம் நியாயமானு கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஏன்பா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுப்பா, பசங்க பாவம். அதுவும் இவர் பசங்க வந்து இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறாங்க. பாவம், அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. என்ன சொல்றீங்க? பேசுப்பா. இதான் முதல்ல பாடுறேன். பாட்டு ஏதாவது தப்பு தவறுலாம் நம்ம பசங்க அவங்க பார்த்து பெரிய மனசு பண்ணி நம்மளை மன்னிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை. அதுக்காக நீங்க இவங்க பசங்களை இவ்வளவு சோதிக்கூடாதுப்பா. ஆனா எல்லாம் சரிதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்க வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் பெரிய இசை விற்பனருங்க. அப்படிப்பட்ட ஒரு இசை மேலைக்கு முன்னாடி ஒரு இசை கொலையை நான் நடத்த போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரிய மனசு பண்ணி எல்லாரும் மன்னிச்சிருங்க. இப்ப நேரடியாக நம்ம பாட்டு போலாமா? அவரை நீங்க பார்க்க போறீங்க, பயந்துடாதீங்க. உங்க முன்னாடி அவர் வரப்போறாரு. மலையில தான் தீ பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள பிடி வெடிக்குது ராசா. மலையில தான் தீ பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள பிடி வெடிக்குது ராசா. காட்டுக்குள்ள கருவா உள்ள
உள்ள கேட்டசனம் துணி சாக்குற சுருண்டசனம் பஞ்சம் பசி பார்த்த சனம் படையிருந்தோம் பயந்த சனம் பட்ட காயம் எத்தனையோ ராசா அத சொல்லி புட்டா ஆறிடுமோ ராசா ஆறிடுமோ ராசா ஆறிடுமோ ராசா ஆறிடுமோ ராசா தந்தான தானா தன தந்தான தானா தந்தான தானா தன தந்தான தானா தந்தான தானா தன தந்தான தானா தந்தான தானா தன தந்தான Thank you so much.